ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். உலகில் அதிக அளவில் நெகிழி மாசுபாட்டினை ஏற்படுத்தும் நாடு எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சீனா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி நைஜீரியா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான முதல் கேள்வி: உலகில் அதிக அளவில் நெகிழி மாசுபாட்டினை ஏற்படுத்தும் நாடு எது? உலகில் அதிக அளவில் நெகிழி மாசுபாட்டினை ஏற்படுத்தும் நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. விஷன் நெக்ஸ்ட் முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? இரண்டாவது கேள்வி, விஷன் நெக்ஸ்ட் முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பசுமை எரிபொருள் தொழில்நுட்பம், ஆப்ஷன் பி தொற்றா நோய், ஆப்ஷன் சி பொருளாதார மேம்பாடு, ஆப்ஷன் டி ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம். கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். விஷன் நெக்ஸ்ட் முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். விஷன் நெக்ஸ்ட் முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான பதில் ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம். ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. பிரெய்லி காப்பீடு கொள்கையை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? பிரெய்லி காப்பீடு கொள்கையை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ டாடா ஏஐஜி பொது காப்பீடு, ஆப்ஷன் பி ஸ்டார் சுகாதாரம் மற்றும் அது சார்ந்த காப்பீட்டு நிறுவனம், ஆப்ஷன் சி பஜாஜ் அலையன்ஸ் பொது காப்பீடு, ஆப்ஷன் டி இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம். கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான மூன்றாவது கேள்வி. பிரெய்லி காப்பீட்டு கொள்கையை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் ஸ்டார் சுகாதாரம் மற்றும் அது சார்ந்த காப்பீட்டு நிறுவனம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி. ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு அடைமுகம் அல்லது யூபிஐ எப்போது தொடங்கப்பட்டது? ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு இடைமுகம் அல்லது யூபிஐ எப்போது தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2012, ஆப்ஷன் பி 2015, ஆப்ஷன் சி 2016, ஆப்ஷன் டி 2013. கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பண வழங்கீட்டு இடைமுகம் அல்லது யூபிஐ எப்போது தொடங்கப்பட்டது? கேள்வி நான்காவது கேள்வி. கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்க்கலாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் 2016. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. ஜோம்பி பூஞ்சை பற்றிய தவறான கூற்றினை தேர்வு செய்க. கொடுக்கப்பட்டவைகளில் ஜோம்பி பூஞ்சை பற்றிய தவறான கூற்றினை தேர்வு செய்க. கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தரலாம். ஆப்ஷன் ஏ இவை மனிதர்களையும் பாதிக்கின்றன, ஆப்ஷன் பி இந்த பூஞ்சையானது அதனை கொண்ட உயிரினத்தின் நடத்தையை கட்டுப்படுத்தும் திறனை கொண்டுள்ளது, ஆப்ஷன் சி அனைத்து கூற்றுகளும் சரியானவை, ஆப்ஷன் டி இவை முக்கியமாக வெப்பமண்டல காடுகளில் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் காணப்படுகின்றன. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. ஜோம்பி பூஞ்சை பற்றிய தவறான கூற்றினை தேர்வு செய்யவும். கேள்விக்கான சரியான பதில் இவை மனிதர்களையும் பாதிக்கின்றன. ஜோம்பி பூஞ்சை பற்றிய தவறான கூற்று இவை மனிதர்களை பாதிக்கின்றன. அடுத்த கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி, ஆறாவது கேள்வி. புதிய மேம்பாட்டு வங்கியின் 9வது உறுப்பினராக இடம்பெற்றுள்ள நாடு எது?
புதிய மேம்பாட்டு வங்கியின் 9வது உறுப்பினராக இடம்பெற்றுள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ எகிப்து, ஆப்ஷன் பி வங்காளதேசம், ஆப்ஷன் சி ஐக்கிய அரபு அமீரகம், ஆப்ஷன் டி அல்ஜீரியா. கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான 6வது கேள்வி. புதிய மேம்பாட்டு வங்கியின் 9வது உறுப்பினராக இடம்பெற்றுள்ள நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் அல்ஜீரியா.